ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பூண்டு சட்னி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நான் வந்து 2 முழு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, 10 வரமிளகா, கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எண்ணெய், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் உள்ளே சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. எடுத்துட்டு அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 10 வரமிளகா, அதையும் உள்ளே சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க பூண்டு, வத்தல், அப்புறம் புளி, உப்பு இது நாலத்தையும் ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்திருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதே எண்ணெயில் வந்து திரும்ப போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணுங்க. நான் வந்து இந்த ஸ்ப்ரெட்டை வந்து தோசை மேலே அப்படி போட்டு தான் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு, உளுந்து பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு 2 பக்கமும் தோசை வெந்ததுக்கப்புறமா ஒரு டாலப் இந்த சட்னி வந்து வச்சு ஃபுல்லாக தோசையிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பூண்டு சட்னி வித் தோசை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.